ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம சிஆர்இ ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, அதை பத்தின வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ 2025 ஓட ஸ்டார்டிங் ஒரு பெரிய ஜாக்பாட் கூட சொல்லலாம். ரெண்டாவது சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் யூஸ்வலாக லாஸ்ட் இயர் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணாங்க. எஸ்ஒன்ஓ போஸ்ட் எடுத்திருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வருஷம் அவங்க எடுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. நீங்க அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா 200 பேஜுக்கு மேல இருக்கு. ஸோ அதை கன்சைஸ் பண்ணி தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இதுல வேகன்சிஸ், நர்சிங்கான வேகன்சிஸ் என்னங்கிறது ஸ்பெசிஃபையா சொல்லிடுறேன் நான். என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசி கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இஎஸ்ஐசி ஆல்ரெடி ஒரு ரெக்ரூட்மெண்ட் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. மீன்ஸ் அதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இப்ப நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க. மேல் ஃபீமேல் தனித்தனியாக கூப்பிட்டுருக்காங்க. தென் பப்ளிக் ஹெல்த் நர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. தென் ஆஸ் யூஷுவல் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் தான் லாஸ்ட் டைம் இவங்க ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அதான் கொடுத்துருக்காங்க. தென் டிபி அண்ட் செஸ்ட் டிசீஸ் ஹெல்த் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இது ரெண்டுத்துக்கும் கூட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தான் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு இதையும் வந்துட்டு நான் இதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இருக்கிறதுலே அதிகம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில தான் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் அதிகமாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃபீமேலில் 460 வேகன்சி கூப்பிட்டுருக்காங்க, மேலில் 113 வேகன்சி கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக அந்த 1:4 அந்த ரேஷியோஸ் தான் வருது. ஸோ அதே இதுதான் வருது. ஸோ அதில் அன்ரிசர்வ்டு எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். ஓபிசி எவ்வளோ, எஸ்சி எஸ்டி எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, அதே மாதிரி மேல் ஃபீமேல் ரெண்டுக்கும் கொடுத்துருக்கேன். தென் நர்சிங் ஆஃபீஸர் இம்பால்ல வந்து கேட்டிருக்காங்க. மேல் 3 சீட்டு, ஃபீமேலு 13 சீட் கேட்டிருக்காங்க. தென் எய்ட்ஸ் கவுன்சிலர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தால அதுல ஒரு போஸ்ட், பிஹெச்என் ஒரு போஸ்ட், ஹெல்த் அசிஸ்டன்ட் வந்து ஒன்று பாட்னால, ஒன்று ராய்ப்பூர்ல. தென் எஸ்என்ஓ தான் நான் எப்பயுமே உங்க லாஸ்ட் இயர் எஸ்என்ஓ மட்டும் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் எஸ்என்ஓ கேட்டிருக்காங்க. எங்கெங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்பூர்ல கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் சீட்ஸ் எங்க அதிகம்னு பார்த்தா நாக்பூர்ல தான் அதிகம். மேலுக்கு 12 சீட்ஸும் ஃபீமேலுக்கு 46 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எதுல அதிகம்னு பாத்தீங்கன்னா ரைபரேரியில அதிகம். மேலுக்கு 9 சீட்டு, ஃபீமேலுக்கு 40 சீட்ஸ். மீன்ஸ் நெக்ஸ்ட் ஜம்மு பாத்தீங்கன்னா மேல் 6, ஃபீமேல் 15, பாட்னால மேல் 8, ஃபீமேல் 31. அந்த மாதிரி பட்டிண்டால மேல் 2, ஃபீமேல் 12, தியோகர் மேல் 5, ஃபீமேல் 18, கோரக்பூர் மேல் 1, ஃபீமேல் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக தான் அப்ளை பண்ற மாதிரி வரும். அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுல என்னென்ன பெரிய வேகன்சி பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசி பெரிய வேகன்சிங்க. ரொம்ப ரொம்ப லாஸ்ட் இயர் நேர் அபவுட் ஒரு 2000 பேர் எடுத்தாங்க. இந்த வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 600 பேர் கிட்ட எடுக்கிறாங்க. ஸோ இஎஸ்ஐசி ஒரு பெரிய வேகன்சி இருக்கு. அது தவிர்த்து இந்த எஸ்ஒன்ன வேகன்சிஸ் அதிகம் தான். எஸ்ஒன்ன வேகன்சிஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா மோர் தென் நியர் அபவுட் 300 வேகன்சிஸ் வருது. ஸோ ஆக மொத்தம் 1000 வேகன்சி நர்சிங்க்கு இருக்கு இந்த சிஆர்இல. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம். குவாலிஃபிகேஷன் அதுவும் தனித்தனி டேபிளா கொடுத்துருந்தாங்க. அதை நான் கன்சைஸ் பண்ணி கொடுக்குறேன். எய்ட்ஸ் எஜுகேட்டர் பார் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குல்ல, ஒரே ஒரு போஸ்ட் எய்ம்ஸ் டெல்லியில மட்டும்தான் இருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஎஸ்சி நர்சிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவுன்சிலிங் இன் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இருக்கிறதுலே அதிக வேகன்சி எதுல சொன்ன இஎஸ்ஐசி. இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இல்ல போஸ்ட் பேசிக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இருக்கு. அப்படி உங்ககிட்ட நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இம்பால் நர்சிங் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல போஸ்ட் பேசிக் நர்சிங்கோ இல்ல டிப்ளமோ இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ் வித் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ பிஎஸ்சி ஃப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா இஎஸ்ஐசியும் இந்த மாதிரி நர்சிங் ஆஃபீஸர் இம்பால் இது ரெண்டுமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. சப்போஸ் நீங்க டிப்ளமோனா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. தென் பிஹெச்எனுக்கு பிஎஸ்சி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹெச்என் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் எல்லாமே தனித்தனியா கொடுத்திருந்தாலும் சீனியர் நர்சிங் ஆஃபீஸருக்கு பிஎஸ்சி வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு
அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. தென் ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கு பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெல்த் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக என்னன்னா பே கொஞ்சம் வேரி ஆகுது, வேற எதுவும் கிடையாது. பே லெவல் வேரி ஆகும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து நர்சிங் ஆஃபீஸர் தான் என்ட்ரி லெவலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஹெல்த் அசிஸ்டன்ட் தான் ஒரு லெவல், பே லெவல் கொஞ்சம் கீழே போகுது தவிர்த்து, ஆனால் அதுவும் வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அப்படி இல்லை, எனக்கு ஹெல்த் அசிஸ்டன்ட் மோர் ஓவர் அது ஒரு போஸ்ட் தான் இருக்கு அப்படின்னா அது கூட நீங்க விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க இஎஸ்ஐசியும் எஸ்என்ஓக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்என்ஓவும் அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலா நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? 7th January ஸ்டார்ட் ஆகி 31st January முடியுது. எக்ஸாம் டேட் வந்து 26 to 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான எக்ஸாம் டேட் வந்துட்டு ஒரு 3 to 5 டேஸ்க்கு முன்னாடி சொல்றோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் ஓபிசிக்கு 3000 rupees சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 2400. ஆஸ் யூஷுவல் இது எய்ம்ஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம். எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 2400 வந்துட்டு இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, மீன்ஸ் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அப்ளை பண்ணாலும் எக்ஸாம் எழுதுனாதான் ரீஃபண்ட் வரும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட், இதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. நர்சிங் ஆஃபீஸருக்கு 30 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்என்ஓக்கு 35 இயர்ஸ் வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ். இது ஆஸ் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸா, இதுல எந்த சேஞ்ச் கொடுக்கலாம். அவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தா 5 இயர்ஸ். பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியோட இருந்தா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆல்ரெடி எங்கேயா ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு அனதர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா 75 நர்சிங் சப்ஜெக்ட் கொஷின்ஸ் இருக்கும், 25 நான் நர்சிங் சப்ஜெக்ட் கொஷின் இருக்கும். சிஆர்இ லாஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த வாட்டி நெகட்டிவ் மார்க்கிங்கோட வருது. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு 4 பாசிட்டிவ் மார்க்கிங் கொடுப்பாங்க. தப்பா ஆச்சுன்னா 1 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ரெண்டாவது வந்து இது எய்ம்ஸ் பேட்டர்ன் தான். எய்ம்ஸ் பேட்டர்னா என்னதுன்னா 20 கொஷின் 18 மினிட்ஸ்ல முடிக்கணும். கரெக்டா? அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப 100 கொஸ்டின் வரும். 100 கொஸ்டின் என்ன செய்வாங்கன்னா 20 20 20 20 5 வாட்டி பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 20 நீங்க 18 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோ சப்மிஷன் ஆயிடும். அடுத்த 20 கொஸ்டின் நீங்க எழுதணும். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்ப மறந்துட்டேன், அடுத்த 20 நிமிஷத்துல எழுத முடியும்னா எழுத முடியாது. அந்த 20 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் 18 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்க முடிச்சிடணும். அதுதான் வந்து எய்ம்ஸோட நியூ பேட்டர்ன். லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து சிஆர்இக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. வில் பி கண்டக்டட் இன் மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து சிஆர்இ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மேஜர் சிட்டி லைக் சென்னை, மதுரையிலலாம் சென்டர், கோயம்புத்தூர்லலாம் சென்டர் இருந்துச்சு. இந்த வாட்டியும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் பொறுத்து நாங்கள் வந்துட்டு சென்டரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வேற கொடுத்துருந்தாங்க. நீங்க அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவரும் சதர்ன் பார்ட் மீன்ஸ் நம்மளுக்கு தமிழ்நாடுல சென்னை வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ், ஸ்டார்ட் ப்ரிப்பரிங். ஃபர்ஸ்ட் நியூ இயரோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஒரு வேகன்சி வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட். ஸோ திருப்பி ஒரு சினாப்ஸா சொல்றேன், நான் வெறும் பிஎஸ்சி நர்சிங்னா உங்களுக்கு ஒரு 500 போஸ்ட் இருக்கு. எங்க இருக்கு? இஎஸ்ஐசியில இருக்கு. இதே எனக்கு பிஎஸ்சி வித் 1 இயர் ஆர் 2 இயர் ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்குன்னா நீங்க எல்லா எக்ஸாமுமே நீங்க எழுதலாம். ஹவு டு அப்ளைங்கிறத நான் வந்துட்டு அடுத்த வீடியோல நான் வந்து போடுறேன். ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெரிய அந்த 200 பேஜ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுனால ஒரு கன்சைஸான வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.